ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஹெல்த் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்னுமே மோசமாக தான்டா இருக்குது. ரொம்ப காஃபாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா ரெமிடிஸும் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ ஹோப் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜிம்மினோட எஃப்எஃப் போட்டேன். அது ஏன் சரியாக போகலன்னு தெரியல. அதில் என்ன பிடிக்கல என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதை பெருசாக என் வியூஸ் போக மாட்டேங்குது. என் ஜிமின் பயஸ்க்கு என்னாச்சுடா? ஜிமின் பயஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பாருங்கள். ஸ்டோரி எல்லாருமே பிடிக்கிற மாதிரி தான் நான் ஸோ இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணுன்னு கிடையாது. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி. ஸோ எல்லாருமே பாருங்கள். ஸோ கஷ்டப்பட்டு கோல்டுலேயும் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? என்னடா கோல்டில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் இது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். இதுக்கப்புறம் வரது நான் இனிமேல் தான் வாய்ஸ் கொடுக்கணும், ஓகே? அது கொஞ்ச நாள் லேட் ஆகும் தான். நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம்டா. நீங்களும் ஜிமினும் எப்படி சொல்கிறது, ஜிமின் அவங்களோட அத்தை பையன். 2 பேரும் மோரை தான், ஓகேவா? 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்களை லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். தென் நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் சில சீன்ஸ் நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு சீன் நான் டெலகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தென் வீடியோலையும் லைக் நம்ம சேனல்லையும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இல்லை வீடியோ பேர சேர்ந்தேன் மறக்காம இஞ்சி ஃபர்ஸ்ட் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பெட்ரூம் தான் காட்டுறோம். ஸோ நீங்களும் ஜிம்மினும் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஜிமின், இந்த வாட்டியாவது நடக்குமா? அப்படியே உங்களை ஸ்லோவாக பார்க்குறான் திரும்பி. வயன், எதுவுமே நம்ம கையில் கிடையாது, புரியுதா? இது எல்லாமே நேச்சர் வயன். நீ எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுட்டு, இல்லை ஜிமின், இது அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக விட முடியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின். ஏன்னா நம்மளோட பேபிக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அத்தை ஒரு முறையும் என்கிட்ட கேட்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் வேணா அம்மா கிட்ட பேசவா? இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசவா நான்? ஜிமின், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அத்தை கேட்கறதும் நியாயம் தானே. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவங்கக்கிட்ட கேட்கும் போது, உனக்கு இன்னும் பேர குழந்த பிறக்கலையான்னு கேட்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல ஜிமின். வயன், எனக்கு புரியுது வயன். ஆனால் நீ அவங்க நிலைமையை யோசிச்சு பார்க்குறேன்னு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க. விடு, இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் இருக்கேன்ல, எனக்கு நீ போதும் வயன். நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், சரியா? ஓகே ஜிமின், அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹேக் பண்ணிட்டு தூங்குறீங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ அங்கே அத்தை தான் வந்திருப்பாங்க. அத்தை வாங்க. அதுக்கப்புறம் போய் உக்காந்துட்டாங்க. அப்போ ஜிமின் மேலே இருந்து அப்போ தான் எழுந்துச்சி வரான். அம்மா, காலைல என்ன? நான் என்னத்த சொல்கிறது, இந்த வீட்டில் தான் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு ஜிமின்க்கு. மா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆமாம், இந்த வீட்டில் எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு பிள்ளைய பெற்று தரத்துக்கு முடியல உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிமின்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அம்மா, காலையிலே இதை பேச தான் வந்தீங்களா? இதை பற்றி பேசுறதுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டு போங்கம்மா. டேய், உங்கள் அம்மாடானா? எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. அம்மா, பேபி பெற்றுக்கட்டும் பெற்றுக்காத்தும் அது எங்கே விருப்பம். அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா. நான் கவலைப்படக்கூடாதா? என்ன வரப்போகிறப்பெல்லாம் சொந்தக்காரங்களாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா ஜிமின்? அது உனக்கு புரியாது. உனக்கு பேரப்பிள்ளை இன்னும் பிறக்கலையா? பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் நல்ல செய்தி இல்லையான்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை விட நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய டார்ச்சர்னு உங்களுக்கு தெரியாதுமா?
நீங்கள் ஒவ்வொரு முறை இங்கே வந்து கேட்கும்போது வயன் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? என்னங்க அதெல்லாம் வேணாம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அத்தை அத்தை அவங்களோட மன கஷ்டத்தை சொல்கிறாங்க. வயன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா, ஏய் நடிக்கிறியாடி? என் பையனை ஏற்றி விட்டுட்டு இப்போ எனக்கு சப்போர்ட் வாங்குற மாதிரி நடிக்கிறியா? அத்தை அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை. ஒரு பிள்ளைய பெற்றுக்க துப்பு இல்லை. நீ எல்லாம் அம்மா, நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க. அவ்வளோதான் லிமிட்மா. நல்லா இருந்த குடும்பத்தில் சண்டையை வளர்த்தி வச்சுட்டா. அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், என்னதான் முறை பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. கேட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா தயவு செஞ்சு வெளில போங்கம்மா. இப்போ உனக்கு அப்படிதான்ப்பா தெரியும், கல்யாணம் பண்ணி வைக்கிற வரையும் அம்மா அம்மான்னு சுற்றி சுற்றி வந்த, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சோன்னே இப்போ உன் பொண்டாட்டி தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாதம்மா, தயவு செஞ்சு இப்போதைக்கு கிளம்புறியா? நான் வந்து வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். சரிப்பா, நான் எதுவும் கேட்கல, உன் பொண்டாட்டி நீயே தள்ள தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை அத்தை நில்லுங்க அத்தை, எங்கே அத்தை போகிறீங்க? கையை விட்றி, ஒன்றால் தான் என் பையன் என்ன இவ்வளோ பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுக்கு நிற்கிறீங்க. எனக்கு அத்தை போகிறாங்க, போய் கேளுங்க, இருக்க சொல்லுங்க. வயன், அவங்க போனால் போட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் சொல்கிறான். இருந்தாலும் உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உட்காந்து அழுகுறீங்க. அப்புறம் லைக் உங்கள் டேபிள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, வயன் வயன் இங்கே பாரு. இல்லை ஜிமின், என்னால் தான் நீங்கள் அத்தை இப்படி பேசுனீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க. என்னால் இந்த குடும்பத்தில் பிரச்சனை, என்னால் தானே ஒரு பேபியை தர முடியல. நீ வேற யாரையா கல்யாணம்? அப்படியே கன்னத்துல ஒரு அறதான். என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? உன்னை விட்டுட்டு யாரை கல்யாணம் பண்ணிப்பேன்? மற்ற யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, நான் அவங்க கூட வாழ மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை மனசார லவ் பண்ணுற வயன். எனக்கு குழந்தை முக்கியம் கிடையாது, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ஜஸ்ட் பேபி இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன் உனக்கு மட்டும் குறை இருக்குன்னு நினைக்கிற? எனக்கு இருக்கக்கூடாதா? அதனால கூட பேபி இல்லாமல் இருக்கலாம்ல இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிறான். ஏய் ஜிமின், அப்படிலாம் இருக்காது, எனக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்னு நீ ஒன்றும் டாக்டர் இல்லைவா? இதை ஒன்றால் சொல்ல முடியாது. நம்ம டாக்டர்கிட்ட வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறீங்க, இப்போ வேணாம் லைக் ஒரு வாரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 டேஸில் ஃபங்க்ஷன் வருது. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். நீங்களும் ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. உங்களை பார்த்து எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. ஆனால் சில பெருசுங்களாம் இருக்குல்ல, அங்கேயும் வந்துட்டு இன்னும் பேபி இல்லையா, எப்போ நல்ல விஷயம் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதுவே மூட் அப்செட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அங்கேருந்து அப்படி பொண்ணு ரூமுக்கு போயிடுறீங்க. ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க? ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த கப்பல்ஸ் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா? குழந்தை மட்டும்தான் எல்லாம் வாழ்க்கையா? 2 பேரும் நிம்மதியாக வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜிமின் உங்களை ரொம்ப நேரமாக தேடி இருப்பான். ஸோ நீங்கள் அங்கே போனதை லைக் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை வயனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து பார்க்குறேன். பார்த்தா நீங்கள் அப்படி அழுதுட்ருக்கீங்க. பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகுது ஜிமின்க்கு. வயன் வயன் என்னாச்சு? எதுக்கு இப்படி வந்து அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜிமின், நம்ம வீட்டுக்கு போகலாமா? இப்போ நீங்கள் எதுக்கு அழுதுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. யாராவது குழந்தைய பற்றி கேட்டாங்களா? நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே உங்களை தண்ணி இட்டுட்டு ரைட்டு லைக் அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சாப்பிட போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே நிற்க வச்சுட்டு அங்கே மைக் இருக்கும்ல சார் சிங் பண்ணுறதுக்குன்னு, ஸோ அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறான். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட
யார் குழந்தை இல்லைன்னு கேட்டது? அவங்க எல்லாமே அமைதியாக இருக்காங்க. குழந்தை மட்டும்தான் வாழ்க்கையா? குழந்தை இல்லைன்னா 2 பேர் சந்தோஷமாக இருக்க முடியாதா என்ன? நீங்கள் நினச்சதை அப்படியே ஜிம்முன்னு பேசுகிறான். என்ன குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் பெற்றுக்காத்துக்கும் எங்கள் இஷ்டம். ஸோ எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர தேவையில்ல, உங்கள் வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. டக்கு டக்குன்னு எழுப்புறான். ஆனால் சுத்தமாக நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை. பக்கத்தில் தான் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நடந்து போன கிட்ட தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஜிமின் அங்கே உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ செக் பண்ணி பார்க்கத்த எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அவ்வளோ சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்கான். ரியலி ரியலி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவனால் நம்பவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்டயும் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. கண்முழிச்ச சொன்ன இந்த ஹாப்பியான நியூஸை சொல்கிறான். நீங்கள் அப்படியே நீங்கள் உட்காந்து அப்படி அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஸோ இது அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னா அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே வந்துடுறாங்க. எப்பா நிஜமாலுமா நிஜமாலுமா வாயின் மாசமாக இருக்கா? ஆமாம்மா நிஜமாலும் தான். அதுக்கப்புறம் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, உன்னை தெரியாமல் அப்படி திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி பெரியவங்க தானே, அவங்களோட மன கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாதாரணமாக விட்டுறீங்க. ஸோ நீங்கள் லைக் உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு ஜிம்முன்னு அவங்க அம்மா அவங்க அப்பாவும் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே உங்களுக்கு அவ்வளோ தடபுடலாக எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல எதுவுமே. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்குது. நீங்கள் எதுவுமே சாப்பிடாம அப்படியே பெப்பன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னம்மா உனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன், பிடிக்கலையா? அதில் ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, அதான். ஓ அம்மா இது இது நார்மலாம்மா? நார்மல் தான். ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக காட்டுது. சரிம்மா, சில பேருக்கு இந்த மாதிரி வாமிட் வரும், சில பேருக்கு அதெல்லாம் காட்டாது. உனக்கு இந்த மாதிரி போல். சரி உனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணும் சாப்பிடு. இல்லை அத்தை, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. சரிம்மா, கொஞ்சமாவது சாப்பிட்டு படுக்கிறியா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா அப்படியே கிளம்பிடுறாங்க. நாங்கள் வரோண்டா காலைல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது அவனுக்கு. பயன் ஆ எனக்கு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லடி. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நமக்குன்னு ஒரு குழந்த. இதுக்கப்புறம் யாரும் நம்மளை குழந்தை இல்லைன்னு கேட்க மாட்டாங்கல்ல? இல்லை ஜிமின், அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, இதை விட எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சதில்ல. பிகாஸ் எனக்கு இந்த குழந்தைய விட நீ எனக்கு இதுவரையும் சப்போர்ட்டிவாக இருக்கிற பாரு, அதுவே எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய விஷயம். மென்டலி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உனக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, விசேஷம் இல்லையா, எதுவும் இல்லையா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்கிட்ட பதில் சொல்ல என் குழந்தை என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் வயிற்றை தடவிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஸோ இப்படியே வந்து 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. மார்னிங்கே தான் நல்லா ஜிம்மின் தூங்கியிருப்பான். உங்களுக்கு டக்குன்னு வாமிட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த பக்கம் பெட்டுக்கு அந்த சைடு அப்படியே வாமிட் எடுத்துட்டீங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு ஜிம்மின் டக்குன்னு முழிச்சிடறான். வயன் வயன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜிம்மின், வாமிட் வருது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே டக்கு டக்குன்னு ஜிம்மின் தான் வந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் வாமிட் எடுத்தது அப்படியே க்ளீன் பண்ணுறான். ஜிம்மின் ஏன் இதெல்லாம் பண்ணுற? இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏய் நீ சும்மா இருவான், நீ ரெஸ்ட் எடு. வாமிட் வர மாதிரி இருக்குன்னா நான் வேறு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும், புரியுதா? ஜிம்மின் ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணுற? நான் ஜஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் உடம்பு சரியாமலாம் இல்லைல்ல. ஏய் இது மார்னிங் சிக்னஸ்லாம் இதை வரதான் செய்யும். ஸோ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் உங்களை உட்கார வச்சுட்டு உங்கள் வாயெல்லாம் தொடச்சி விட்டு அவ்வளோ கேரிங்காக அந்த செல்லம் பார்த்துக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவ்வளோ லக்கியானா அப்படின்ற மாதிரி.
ஏன்னா அவ்ளோ சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டா இருந்தாலும் உங்களுக்கு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அத அவ்ளோ நல்லா பார்த்து அவன் உங்கள வந்து புரிஞ்சுகிட்டு எல்லாத்தையுமே செய்றான். ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி சொல்றது? அப்படி ஒரு மூட் ஸ்விங்ஸ். சில நேரத்தில ஜிம்முன்னு ஏதாவது செஞ்சு எடுத்து வந்தோம்னா, தூக்கி அப்படியே போட்டுருவீங்க. உங்களுக்கு கோவம் லைக் எப்படி சொல்றது? சில நேரத்துல அவ்ளோ கோவம் வரும். ஸோ அத அப்படியே நீங்க தூக்கி போட்டுருவீங்க. ஜிமின் அது எதையுமே அவ்ளோ ஒரு டென்ஷனா எடுத்துக்காம, ஜஸ்ட் அவளுக்கு ஒரு மூட் ஸ்விங். ஸோ இந்த மாரிலாம் நடக்க தான் செய்யும். அதனால சொல்லிட்டு அவன் எதுவுமே வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான். சாரி, அ கோவமா இருந்தேன்னா சொல்லு. நான் எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றான். நீங்க அத தூக்கி போட்டதுக்கப்புறம், சாரி ஜிமின். நான் நான் ஏதோ பரவாயில்லடி. இதெல்லாம் சகஜம் தான். இது நீ பண்ற வேலை இல்ல. உன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நீ ஆனா எதுக்கு ஜிமின் இவ்ளோ பொறுமையா இருக்க? நீ இவ்ளோ பொறுமையாலாம் இருக்க மாட்டியே! கோவக்காரனாச்சே நீ அப்படின்றீங்க. அது எல்லாம் வெளியில தான். ஆனா என் பொண்டாட்டி கிட்ட கிடையாது அப்படின்றான். நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஐ அம் லக்கி டூ ஹேவ் யூ ஜிமின். ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு, அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறான். நீங்க நல்லா எப்படி சொல்றது? ஃபுல்லா நல்லா சாப்பிடுவீங்க. எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ ஜிமின் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு குட்டி வேலைக்காரனாவே மாறிட்டான் அவன். ஸோ இவ்ளோ பியூட்டிஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான். இப்படியே 4த் மந்த் ஆகியிருக்கும். ஸோ நீங்க பார்க்குறீங்க லைட்டா ப்ளீட் ஆகியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஜிமின், ஜிமின் இங்க வாயேன். ஜிமின், ஜிமின் டக்கு டக்குன்னு ஓடியாந்துடுறான் ரெஸ்ட் ரூம்க்கு தான். என்னாச்சு வாயன்? ஆ அது ப்ளீட் ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. ஏய் டென்ஷன் ஆவாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பயமா இருக்குடா. மிஸ்கேரேஜ். ஏய் வாயன் அப்படிலாம் சொல்லாத. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே பதறீங்க. ஏன்னா உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச வரம் இது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறீங்க. அது வரையும் ஜிம்மின் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜிம்மின் தான் உள்ளே வந்துட்டான். டாக்டர் ஓகே தானே? அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து லைக் ஹார்மோன் சேஞ்சஸ். ஒரு சின்ன ஒரு பாடி சேஞ்சஸ்னால தான் இந்த ப்ளீட் ஆகிறது. மற்றபடி இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக பிளட் வந்து வந்துச்சுன்னா மட்டும் வாங்க. மற்றபடி இது வந்து கவலைப்படுறதுக்கான விஷயம் கிடையாதுன்றாங்க. அப்போ தான் ஜிம்மினுக்கும் உங்களுக்கும் உயிரே வருது. ஸோ உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பயத்தில் இருந்திருப்பீங்களே. ஸோ உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக காரை நிறுத்தி உங்களுக்கு அழகாக பானிபூரி வாங்கி தரான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏய் ரொம்ப பயந்துட்டியா? ம் எதுக்கும் பயப்படாத. சரியா? நம்ம பேபி நம்மக்கிட்டேயே தான் இருப்பான். ஓகேவா? ம் தேங்க்யூ ஜிமின். நீ தைரியம் கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ பயம் இருந்தாலும் அதை நான் தாண்டி வந்திருக்கேன். இப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. இப்படியே வந்து ஒரு 8 மந்த் ஆகியிருக்கும். ரொம்ப நல்லா ஜிமின் பார்த்துக்கிறான். உங்கள் அப்பா அம்மாவும் வந்து பார்த்துப்பாங்க. ஜிமினோட அப்பா அம்மாவும் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ லைக் அவங்க 2 பேரும் உங்கள் வீட்லேயுமே சரி, உங்கள் அத்தை வீட்லேயுமே சரி 2 பேர் வீட்லேயும் ஆகாது. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் விருப்பம் இருக்காதுல்ல சில பேருக்குலாம். அவங்க அப்பா அம்மாவுக்குமே இருக்காது. என்னடா இத்தனை வருஷம் சண்டை போட்டு ஒரு சின்ன சண்டையாக தான் இருந்திருக்கும். அதுக்கு பிரிஞ்சிருந்து ரொம்ப நாள் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து லவ் இருந்திருக்கும் உங்களுக்கும் ஜிமினுக்கும். ஸோ 2 பேரையும் பிரிக்க மனசு இல்லாமல் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்தோன்னே எல்லாரும் செம்மையா பதறாங்க. அங்கே எடு, இதை எடு, அதை எடு, அதை போய் எடு, இதை போய் இழுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் பதறி போயிட்டு ஸோ கார் எடுத்துகிட்டு வராங்க. ஜிமின் எதை தூக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பேக்கில் வச்சுருப்பான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடுறவங்களையும் தூக்கிக்கிட்டு ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அங்கேயே லைக் காரில் போகிறப்பயே அந்த இது பனிக்கூடம் உடஞ்சிருக்கும். ஸோ அப்படியே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரையிலும் உங்களுக்கு அவ்வளோ சீரியஸ் ஆகுது. உங்களை டக்கு டக்குன்னு லைக் நார்மல் டெலிவரிக்கே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படியே கத்துறீங்க, அப்படி கத்துறீங்க. ஆனால் ஜிமின்க்கு இங்கே தார தாரையாக தண்ணி ஊற்றுது. அப்படி அழுதுட்டு இருக்கான்.
ஸோ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கப்ப நீங்கள் அங்கே கத்தி முடிக்கிறீங்க. பேபி ஒரு பேபி பாய் பிறக்குது. அந்த ஆப்ரேஷன் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை நார்மல் ரூமுக்கு இது பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம்னு உங்களை பார்த்துட்டு அழுகுறான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துடுறான். இருங்க இருங்க நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேபியை போய் அந்த க்ளீன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றாங்க. உங்களை போய் ஜிம்முன்னு பார்த்துட்டு அழுகுறான் பயங்கரமா. ஐயோ இனிமேல் இன்னொரு பேபி வேணாண்டி வேணாண்டின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீக்காக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜிம்முனா ரொம்ப வலிக்குதுடா. சரி சரி இதுக்கப்புறம் எந்த நாய் சொன்னாலும் சரி இது ஒரு பேபியே போதும்டி அப்படின்றான். இருந்தாலும் குழந்த க்ளீன் பண்ண கொடுத்துருக்காங்க. குழந்தை வரும், அதை வரையும் பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஒரு மாதிரி பயமாகுது அவனுக்கு உங்களை பார்க்கும் போது. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப வீக்கான மாதிரி ஆகிட்டீங்க. ஏய் எதுக்குடா அழுகிற? நீ எப்படி இருக்க நிலைமைய பாருடி ஒன். இதுக்கப்புறம் பேபி வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பேபியை கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு அப்படியே ரியலாகவே இப்போ வந்து அவ்வளோ பெயின் தேடுது அவனுக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த இந்த ப்ரீஷியஸான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வாங்கிட்டு உங்களையும் பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறான். உங்ககிட்ட கொடுக்குறான். பாத்தியா உன்ன மாதிரி இருக்குடி குழந்த. உன்ன மாதிரியும் தான் 2 பேர் மாதிரியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அழகாக கொஞ்சிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா உங்கள் அத்தை எல்லாருமே வந்தாச்சு. ஸோ அப்படியே அந்த குழந்தைய அழகாக அங்கே வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு அப்படியே இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதாகும் உண்டால் ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு அது வேற பெயின் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது மாற்றிட்டுருக்காங்க, பேட் மாற்றிட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமாக பெயின் ஆகுது. ஸோ ஜிம்மின்னு பார்த்துட்டு என்னடி இவ்வளோ ஃப்ளோ ஆகுது? அது இதெல்லாம் நார்மல் ஜிம்மின். ரொம்ப வலிக்குது. பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆகும். ஏன் அது அது ரீசன்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அதே நிற்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 hourல ஒரு பேடு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ அப்படியே பிடிச்சி பொறுமையாக ஜிம்மின் தான் உங்களை நடக்க வச்சுட்டு போகிறான். ஸோ காரில் போய் இறங்கிட்டு ஆர்த்திலாம் வச்சு உங்களையும் பேபியும் கூப்பிட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் உங்களால் நடக்க முடியல. ஸோ ஜிம்மின் உங்களை அழகாக தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செய்கிறேன். நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். ஜிம்மின் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, பேபியை அம்மா பார்த்துப்பாங்க. பால் கொடுக்கறதுக்கு மட்டும் இது பண்ணு சரியா? ஜிம்மின் ரொம்ப வலிக்குதுடா. சரி சரி உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, இல்லை ரொம்ப முடியலன்னா சொல்லு, டாக்டர் வர சொல்கிறேன். பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நார்மல் தான். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் இதை பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா அட்வைஸும் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு 3 to 4 weeks ஆகுது. இன்னுமே மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு அதிகமாகுது. அப்பப்போ ஜிம்மினை திட்டுவீங்க, எரும மாடு பண்ணி அதை எடு இதை எடு, உனக்கு அறிவில்லையாடா. அந்த புள்ள பாவப்பட்ட புள்ள. ஆனால் வந்து அவ்வளோ திட்டுவீங்க அது ஒரு மூட் ஸ்விங்ஸால். அந்த புள்ள ஆனால் அதெல்லாம் கண்டுக்காது. என் பொண்டாட்டி தானே திட்டினா திட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து வேலைக்கு போக ஆசைப்பட்றீங்க. ஆனால் இப்போ தான் வந்து குழந்த பிறந்தனால அது போவேணான்றாங்க. ஸோ நீங்கள் ஜிம்மினை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறீங்க, எனக்கு வேலைக்கு போய் ஆகணுன்ட்டு. ஆனால் அவன் தான் சமாளிக்கிறான். கொஞ்ச நாள் போட்டுமா, குழந்தை இப்போ தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் திட்டிட்டு சரி நீ சொல்கிறதும் ஓகே தான். அப்போ இன்னும் ஒரு 5 month கழிச்சு போவா. ஓகே நான் பேபியை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு இருந்துப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதை விட்டுட்டீங்க ஓகேவா? உங்கள் அத்தைக்கே சுத்தமாக பிடிக்காது இந்த வேலைக்கு போகிற பொண்ணுங்களை பார்த்தாலே. ஸோ அதனால விட்டுருப்பீங்க. இப்போ தான் பேபி பிறந்துருச்சுல, ஸோ அதனால் திருப்பியும் போக ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். ஒரு 5 monthக்கு அப்புறமா நல்லா பார்த்துப்பேன் ஜிம்மின்.
ஸோ அவன் வேலையை விட்டுட்டான். கொஞ்ச நாள் பேபி வளரட்டும். நீங்கள் கொஞ்ச நாள் வேலைக்கு போங்க. அவன் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் டயப்பர் மாற்றத்தா இருந்தாலும் சரி, குளிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவன் நல்லாவே குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா கேட்பாங்க, ஏய் உன் பொண்டாட்டி எங்கடா? அவள் வேலைக்கு போயிருக்கா. அவள் வேலைக்கு போயிட்டு நீ என்ன வீட்டில் பண்ணுற? என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். என் பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்கா. உனக்கு என்னம்மா? டேய் ஒரு ஆம்பளை மாதிரி இருடா. இப்போ மட்டும் என்ன பொம்பளை மாதிரியா இருக்கேன்? பொம்பளைங்க மாதிரி இருக்கிறதும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா, எல்லா புருஷங்களும் பொண்டாட்டி வீட்டில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அவளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பேபியை நான் பார்த்துக்கிறேனே. எனக்காக எத்தனை நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணா? இது சின்ன விஷயமா? பொண்ணுங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யட்டும். நீங்கள் தடுக்காதீங்க. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டே ஒரு பொண்ணுக்கு எதிரியாக இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமாக போயிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் அங்கேருந்து வந்திருப்பீங்க. ஜிமின், எதுக்கு அம்மாவை எடுத்து பேசுகிற? என் ஒயனுக்காக என்ன வேணால் செய்வேன். இது ஒரு சின்ன விஷயம். ஐ எம் லக்கி டு ஹாவ் யூ ஜிமின். லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அழகாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறீங்கடா. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட். ஐ ஹோப் இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி சராங்கே. மறக்காமல் கமெண்ட் ஹைப் கொடுத்துருங்க.